ஹாய் guys, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு அண்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் ஃபீல்டு அண்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுனா எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட்டெல்லாம் அதில் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ சர்ச் பார் இருக்குன்னா அதில் சர்ச் பண்ணோன்னா அதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி தான். அந்த மாதிரி இதுக்காக டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு ஃபீல்டுனா என்னென்னா நம்ம அதில் வந்து டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணணுன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறோன்னா அது டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிடுவோம். டெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஃபீல்ட்னால் அதில் வந்து நம்ம வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா இப்போ லாகின் பேஜ் மாதிரி லாகினில் வந்து நம்ம இமெயில் ஐடி போட்டு அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டோன்னா லாகின் பண்ணும்போது அது வேலிடேட் ஆகும். இப்போ வந்து இமெயில் கரெக்டாக இல்லையா, அப்புறம் பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையா, பாஸ்வேர்ட் போட்டிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டு ஃபீல்டுனா என்னென்னு பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் சும்மா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அந்த யூஐயில் ஷோ பண்ணுற மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து நம்ம கண்ட்ரோலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இமெயிலில் டெக்ஸ்ட்டுன்னு சும்மா மொபைல் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறோன்னா மொபைல் நம்பர் கண்ட்ரோல்னு மேலே அசைன் பண்ணிட்டு அதை வந்து உள்ள டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக அதில் கர்சர் கலர் இருக்குது, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள பார்டர் அந்த பாக்ஸ் மாதிரி ஷேப்லேயும் டெக்ஸ்ட் ஃபீல்டு வைக்கலாம். நம்ம வெறும் லைன் மட்டும் வச்சு டெக்ஸ்ட் ஃபீல்டு வைக்கலாம். உள்ள ஐக்கான் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது டெக்ஸ்ட் ஃபீல்டில். அதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபீல்டில் டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டோட கோடு. நம்ம இதை வந்து ஏதாச்சும் ஒரு விஜெட்குள்ளே சைல்டாக போட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்னால் லேபிள் டெக்ஸ்ட்னால் இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குன்னா அதுக்கு மேலே யூசர் நேம் அப்படின்னு காமிக்கும். ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் யூசர் நேம். அப்போ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இதில் ஷோ ஆகும். அப்புறம் அதில் ஐக்கான் நமக்கு என்ன ஐக்கான் வேணுமோ உள்ள செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்டர் அவுட்லைன் இதை கொடுத்தா நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து காமிக்கும். எப்படின்னா அதில் ரெக்டாங்கிள் ஷேப்பு மாதிரி அந்த விஜெட் வந்து ஷோ ஆகும் நமக்கு. அப்புறம் கீழே வந்து மேக்ஸ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 20. இப்போ மேக்ஸ் லென்த்து தான் அந்த டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து 20 வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். ஆன் சேஞ்சுன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்து நம்ம ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணும்போது என்டர்ட் வேல்யூ டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அதில் வந்து சென்ட் ஆகும். இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் எனேபிள் பார்டர், ஃபோக்கஸ் பார்டர் இதெல்லாம் அதில் வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த கண்ட்ரோலர் இது வந்து மேலே நம்ம அசைன் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே அந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். இதில் வந்து நம்ம லேபிள் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உள்ள இன்புட் டெக்ஸ்ட்டு, கீழே ஹெல்ப்பர் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் டெக்கரேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஹெல்ப்பர் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ள அந்த லேபிள் டெக்ஸ்ட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் உள்ளே அந்த ஐக்கான் செட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஐக்கானும் நம்ம வந்து செட் பண்ணி இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பாக்ஸ் தான் அவுட்லைன் பார்டர். அப்புறம் ரெட் கலராக தெரியுது வந்து எரர் மெசேஜ். இதுக்கு வந்து நம்ம எரர் பார்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்டர் இதில் வந்து எரர் பார்டர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த எரர் மெசேஜும் எரருக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்குன்னா இப்போ லாகின் பேஜ் யூஸ் பண்ணுறோன்னா அதில் இமெயில் பாஸ்வேர்டு கொடுப்போம். அது வந்து ஃபார்ம் மாதிரி அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி இது பண்ணால் வேலிடேஷன் பண்ணணும். வேலிடேஷன்னா இப்போ அந்த இமெயில் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு அதிலே வேலிடேட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம எதுவும் கொடுக்கலன்னா எரர் மெசேஜ் வரும். அந்த மாதிரி அதை வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து ஒரு ஃபார்ம்னு ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் அதை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அது வேலிடேஷன் ஆகும். இல்லைனா வேலிடேஷன் ஆகுது. அப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாஸ்லாம் இதில் வந்து கண்ட்ரோலர்ஸ் மூலியமாக பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து இதுதான் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டோட கோடு. இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபார்முங்கிற ஒரு விஜெட்குள்ளே வந்து வச்சுருக்கோம். ஃபார்முங்கிற விஜெட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு கீ வந்து நம்ம செட் பண்ணணும். அந்த நேம் நம்ம என்ன வேணால் வச்சுக்கிட்டோம். ஆனால் ஃபார்ம் கீழே வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். அதை மேலேயே நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஃபார்முக்குள்ளே அதை வேலிடேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், வேலிடேஷனும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் கொடுக்காம போய்ட்டு ஏதாச்சும் பட்டன் கிளிக் பண்ணோன்னா அது வந்து எரர் காமிக்கும், ப்ளீஸ் என்டர் சம் டெக்ஸ்ட் அந்த மாதிரி. எலவேட்டட் பட்டனில் அந்த ஃபார்ம் கீ மூலமா இந்த டேட்டா இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கலாம். வேறு எதுக்கு பாஸ் பண்ணுறதுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இந்த ஆட்டோ வேலிடேஷன் மோடு, இதெல்லாம் இந்த மாதிரி வேலிடேஷன்லாம் பண்ணிக்கலாம். நிறைய வேலிடேஷன் இருக்கும். அப்புறம் டெக்கரேஷன்ஸும் இருக்குது. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் 2-3 இது யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை வந்து டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ ஒன்று இருக்குது, நம்ம எதுவும் கொடுக்காம சேவ் பண்ணோன்னா அதில் வந்து எரர் திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்டுன்னு வருது. இதுதான் ஃபார்ம் வேலிடேஷன். இப்போ நம்ம ஏதாச்சும் கொடுத்து டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணோன்னா எரர் அடிக்கலை, நீட்டாக அது ரன் ஆகுது. இந்த மாதிரி இதுக்காக தான் டெக்ஸ்ட் ஃபார்ம் வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து கம்பேரிசன் பார்ப்போம். இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுறக்கு வேலிடேஷன் இல்லாமல் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை வந்து சென்ட் பண்ணுறக்கு, சும்மா ஷோ பண்ணுறக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் வந்து வேலிடேஷன் பண்ணணும், இன்டெக்ரேஷன் பண்ணி ஆகணும்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணணும். இதில் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாலும் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நார்மலான இன்புட்டை கொடுத்து இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் நம்ம வேலிடேஷன் பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூஐ மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் டெக்ஸ்ட் ஃபீல்டும் போட்டு அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு போட்டு லாகின் மாதிரி சும்மா பேக் எண்ட் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுக்கு டிஃப்ரென்ஸும் புரிஞ்சிடும், நமக்கு ப்ராக்டிக்ஸும் ஆயிடும்.